இப்போ திருமாவளவனும் சரி, வன்னியரசும் விஜய் வந்து ரொம்ப கடுமையா விமர்சிச்சவங்க. அவங்கள ஏன் அமைச்சரவையில கொண்டு வரதுல விஜய்க்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்? அவங்க பொலிட்டிக்கல் எய்ம் மைனாரிட்டி கவர்மெண்ட் 108 தான் இருக்குது. ஓகே. ஸோ 118 வேணும். ஸோ அந்த இடத்துக்குள்ள நம்பர்ஸும் வரும், அலைன்ஸுக்கும் அது பெட்டரா இருக்கும். ஷெட்யூல் காஸ்ட் நிறைய போட்டிருக்காங்க. இல்ல, ஏடிஎம்கே 25 பேரும் ஓப்பனா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெடியா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு திருமாவளவனை குறி வைக்கிறதுக்கு ரீசன் என்ன? அது காங்கிரஸ் செல்வ பெருந்தகையை அதை நாங்கள் விட்ரா பண்ணுவோம்னு சொல்லிட்டாப்புல. அந்த 25 பேர் சப்போர்ட் வந்து கவர்னர் என்ன சொல்றாருன்னு தெரியாது, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுன்னு தெரியாது, மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது. இது பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு போர்வையை கொண்டு போத்திக்கலாம்ல. இதெல்லாம் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம் எல்லாம் பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு போர்வையை கொண்டு போர்த்திக்கலாம். அது அப்படி முடியாதுல்ல. அதில் கவர்னர் மேட்டர் இருக்கு, ஸ்பீக்கர் மேட்டர் இருக்கு. ஸ்பீக்கர் இவங்க ஸ்பீக்கர் தான். தென் அதில் உச்சநீதிமன்ற மேட்டர் இருக்குது. ஸோ அது 32 வரல, ஒன் அக்கேஷனில் 25 தான். ஸோ அது முடிஞ்ச கதையாக தான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் அது எடப்பாடி கிட்ட விஜய் தோத்த ஒரு இடம். அது நான் இப்போ எடப்பாடி வந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ள கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நிற்கிறார், அதை நான் மறுக்க வரல. இந்த இடம் எப்படி தோத்த இடம்னு சொன்னால், அதிமுகவை பலகீனப்படுத்துறதுக்கு செங்கோட்டையை மூவ் பண்ணுறாரு. 25 வரல, 25 தான் வந்திருக்கு. 32 வந்தால் அது நின்றும். 32 வந்தால் 2/3 ஸ்பிளிட் கிளாஸ் பண்ணி அப்படியே மெர்ஜர் பண்ணிடலாம். 32 பேர் மெர்ஜர் ஆகி அதிமுகவில் வந்துடும். இந்த கவர்மெண்ட்டும் தெளிவாக வந்து 151க்கு போயிடும். அந்த கூட 7 வராதது ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சு. 7 வர வைக்கிறதுக்கு தான் விஜய் வந்து இவங்கள போய் பார்த்தார். கண்டிப்பாக அதை என்கரேஜ் பண்ண தான் பார்த்தாரு. அதில் எந்த மாற்றமும் எதுவும் இல்லை. அது பண்ண முயற்சி என்கரேஜ் பண்ணது தான் இல்லை. அதில் எடப்பாடி வந்து சூழல் தான். அப்போ இவர் வந்து 32 எடுத்து ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கு தான் போறாரு. 151க்கு வந்துடும். அது வரல, 25ஓட நின்றுட்டு அந்த இடத்துல எடப்பாடி தன்னோட ஆளுமையை நிரூபிச்சிட்டாருன்னு பார்க்குறேன். என்ன பண்ணாரு, அது பண்ணாரு, மானிப்புலேட் பண்ணிட்டாரு. ஒரு 7 பேர் போகாம தடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு இந்த 13 பேரும் அதிமுக சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு கட்டையை போடுறாங்க. கடைசியா அவங்களுக்கு ஆசை காட்டிக்கிட்டு அவங்கள சேர்க்க முடியாம போகும்போது இவங்களா அனௌன்ஸ் பண்ண முடியாம திருமாவளவன் வச்சு அதை அனௌன்ஸ் பண்றாங்க. இப்போ அடுத்த கட்டம் இது ரிவர்ஸ் ஆர்டர்ல போய் எடப்பாடி தான் பொதுச் செயலாளர், நாங்கள் எடப்பாடி கூட போறோங்கிற லெவலுக்கு நீரெடுத்து நீர்வதில்லை, ஒரு தாய் மக்கள், அண்ணன் தம்பின்னு அவங்க அடுத்த கட்ட ஒரு மூவ் எடுத்துட்டாப்புல. நமக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறது வேற விஷயம். இந்த இதில் எடப்பாடி ஸ்கோர் பண்ணிட்டாருங்கிறது உண்மை நிலைமை தான். ஏன்னா மக்கள் அதில் என்ன பார்க்குறாங்கன்னா, வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், இவர் அன்பழகன், வீரமணி எல்லாருமே வந்து பன்னீர்செல்வத்துக்கு அநீதி அழைக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடியை எம்பவர் பண்ணது இவங்க தான். ஒற்றை தலைமைன்னு எம்பவர் பண்ணது இவங்க தான். அந்த ஒற்றை தலைமை எம்பவர்மெண்ட் தான் இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்துட்டுங்கிறத மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் ஸோ இவங்க வந்து அந்த காலகட்டத்துக்குள்ள சரியா நிற்கல, தப்பு கணக்கு போட்டு எடப்பாடியை பலப்படுத்திட்டாங்கன்னு தான் பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள அரசியல் என்னன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டலனை தான் அரசியல் நிற்க முடியும். விஜயை நம்பி அரசியல் நிற்கணும்னு சொன்னால் விஜய் இந்த கட்டத்துக்குள்ள என்ன பண்ண முடியும்னா, இவங்க எல்லாத்தையும் ரிசைன் பண்ண சொல்லி மீண்டும் டிக்கெட் கொடுத்துக்கிட்டு தாவேக்கா அரசியல் தான் போகணும். அதுக்கு இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துடும்னு தாவேக்காவில் இருக்கக்கூடிய மற்றவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்க பழுத்த அரசியல்வாதிகள், பலமுறை அமைச்சர்களாக பெரிய அரசியல் சக்தியாக இருந்தவங்க, லோக்கல் பேக்கிங் உள்ளவங்க. இந்த விஜய்க்கு 108 சீட்டு வந்து விஜய் ஏறி வரும்போதும் ஜெயித்தவங்க. ஸோ இண்டிவிஜுவாலிட்டி உள்ளவங்க. இதை வந்து விஜய்க்கு மேட்சியில் இருக்கக்கூடிய, விஜய்க்கு நிழலில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் வந்து இவங்க உள்ள வரதை விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன கருத்து சொல்லுவாங்க, உங்க இமேஜ் பாதிச்சிடும், ஊழல்வாதிகளை சேர்த்துட்டேன்னு சொல்லிடுவாங்க. நாளைக்கு வந்து அவங்க நான் விஜய் வச்சு ஜெயிக்கல, நாங்கள் இல்லைன்னா வந்து ஆட்சி நிற்காதுன்னு தான் விஜய் எங்களுக்கு மந்திரி தந்தாருன்னு தங்களை பெருசா கிளைம் பண்ணுவாங்கங்கிற கருத்தை விஜயை நம்பி விஜய்க்கு பேனர்ல ஜெயித்தவங்க வந்து முன்னெடுப்பாங்க. இப்படி பல சூழல் வந்து விஜயை கன்ஃபியூஸ் பண்ணி இவங்களை லெட் அவுட் பண்ணிட்டார். அது வந்து அல்டிமேட்டா அது
எடப்பாடிக்கு வெற்றி ஆயிடுச்சு. இப்போ விஜய் வந்து உங்களை சந்திக்கலைன்னா நம்ம அந்த கருத்தை சொல்ல மாட்டோம். சந்திச்சுட்டு அவர் அதில் ஃபெயிலியர் ஆயிட்டாருங்கிறதும் அந்த இடம் எடப்பாடி கிட்ட ஒரு ஸ்கோப் கிடைச்சிட்டுங்கிறதும் உண்மை. ஓகே. ஆனா இப்போ கொஞ்சம் லேட்டரா சிச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் போனதுக்கு அப்புறம் அவங்கள உள்ள கொண்டு வரதுக்கு அந்த மாதிரி நாளைக்கு கூட கொண்டு வரலாம். விஜய் நினைச்சா என்னைக்கு வேணாலும் கொண்டு வரலாம். என்ன அதான் நான் சொல்றேன். ஆனா இன்றைய ஸ்டேஜுக்கு எடப்பாடி ஸ்கோர் பண்ணிட்டாரு. அதான் சொல்ல நீங்க வந்து 2017ஆம் ஆண்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்களை நாயுடு சேர்த்துக்கிட்டாரு மந்திரி சபையில, என்ன ஆயிற்று. ஆனா இது வந்து அன்னைக்கு வந்து நாயுடு என்டிஏல இருந்தாரு, அதனால அது பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ என்டிஏக்கு எதிராக இருக்கிறாரு விஜய். ஸோ அது வந்து பிரச்சனை ஆயிருமோங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கு. பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது பிரச்சனை ஆனால் ஒரு பெரிய குழப்பமும் ஒரு சிரமங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அது வேண்டாம்ங்கிற இதில் அவர் விஜய் ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் அல்டிமேட்டாக அட்டம் பண்ணார். அந்த அட்டம்ப்டில் விஜய் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. எடப்பாடி அந்த அட்டம்ப்டை அவுட்விட் பண்ணிட்டார். இப்பவும் எடப்பாடி வந்து என்ன பார்ப்பாருன்னு நினச்சானா இவங்களெல்லாம் சேர்த்துக்குவார். அவர் வந்து தனக்கு போட்டியாளருங்கிறவங்கள சேர்க்க மாட்டார். போட்டியாளர்னா பன்னீர்செல்வம் போட்டியாளர், திமுகவில் இப்போ எம்எல்ஏ ஆயிட்டாரு. தினகரன் போட்டியாளர், தனி கட்சி நடத்துகிறாரு, அதனால பிரச்சனை இல்லை. சசிகலா அம்மையார் போட்டியாளர். இந்த 3 பேரும் போட்டியாளர்கள். இவருக்கு மேலே உயர்ந்த இடத்துல இருந்தவங்க அதிமுகவின் பேக்கிங் கம்யூனிட்டியான முக்குலத்தூர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ இந்த 3 பேரையும் அவர் இனிமேல் வந்து கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது ஓபிஎஸ் அங்கே எம்எல்ஏ ஆயிட்டாருங்கிறதும் இவர் அமமுக பண்ணிட்டாருங்கிறதும் சசிகலா அம்மையார் மட்டும்தான் வெளியே இருக்காங்க. அவங்க வந்து வெளிப்படையாகவும் இவர் காலில் விழுந்து வணங்கியிருக்கிறாரு, ரகசியமாகட்டும் காலில் விழுந்து வணங்கியிருக்காருன்னு சொல்லும்போது சசிகலா அம்மையார் வந்து தன்னோட இமேஜுக்கு பாதிக்குங்கிறதும் தன்னோட பொசிஷனுக்கு நாளைக்கு சசிகலா அம்மையார் த்ரெட் ஆயிடுவாங்கன்னு சேர்க்க மாட்டார். இதைத்தான் நானும் என்னோட கருத்தா முன்வைக்கிறேன். பட் இவங்களை சேர்த்துக்குருவான்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க வந்து என்னமோ அவருக்கு சேலஞ்ச் பண்ண முடியாது. அவருக்கு சப்பார்டினேட்டாக இருந்தவங்க ஒரு பொதுச் செயலாளருக்கு ஒரு சேலஞ்சை கொடுக்க முயற்சி பண்ணாங்க. அப்புறம் அந்த சேலஞ்சு கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லைன்னு தெரியுது அவங்களுக்கு. ஓகே போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறாங்க. அதில் வேலுமணியெல்லாம் முடிவு எடுத்துட்டாரு. அவர் எடப்பாடி சமூகத்தை சேர்ந்தவர், கோயம்புத்தூரை சேர்ந்தவர், முடிவு எடுத்துட்டாரு. சிவி சண்முகமும் முடிவு எடுக்க வேண்டியதான் ஆகுது. வேற சிவி சண்முகத்துக்கு இதை தாண்டி வேற ரூட் இல்லை. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு சிவி சண்முகன்னு தான் நம்ம பார்க்கணும். 32 வர்றதுக்கு முன்னாடியே அவங்க கால் எடுத்து வச்சுட்டாங்கன்னு தோணுது. அந்த இடத்துக்குள்ள அந்த விஜய் என்கரேஜ் பண்ணி அவங்க 32 முடியலை. அது எடப்பாடிக்கு ஒரு சான்ஸாக வந்துச்சு. பாருங்க, இன்னும் கூட எடப்பாடி என்ன பண்றாரு, பாஜகவுக்கு துரோகம் பண்ற வேலையை தான் பார்க்குறாரு. அவரு விஜய் இங்கே கேரளா போகலன்னு தெரிஞ்சு பதவியேற்பு விழாவுக்கு 3 மணிக்கு சதீஷனுக்கு வாழ்த்து தெரிவித்து அவருக்கு டெல்லி லாபி மூலமாக நான் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தேன், ஸ்டாலினோ விஜயோ உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலை, நான் 24 என் கூட நீங்கள் வந்திருக்கலாம், நீங்கள் ஸ்டாலின் கூட நின்றுட்டீங்க, இப்போ நீங்கள் விஜய் கூட போயிருக்கீங்க, அப்போவே என் கூட வந்திருக்கலாமேன்னு அவர் பேசினதாட்டு தகவல்கள் வருது. இந்த மேகதாது விஷயத்தில் அதை பற்றி கூட கவலை இல்லை. காங்கிரஸ் தேவையில் தாவேக்கா இருக்குது, காங்கிரஸ் தேவையில் தாவேக்கா இருக்குன்னு காங்கிரஸை தூக்கி தாவேக்காவை மட்டம் தட்டுற வேலையை அவர் பார்க்குறாரு. ஸோ அவர் விஜய்க்கு எதிரான ஒரு அரசியலை அவர் முன்னெடுக்கிறாரு. காரணம், விஜய் அவர் கட்சியை ஸ்பிளிட் பண்ண முயற்சி பண்ணி அதில் சந்தர்ப்ப சூழ்நிலை 13 எம்எல்ஏக்களும் மதசார்பற்ற எம்எல்ஏக்கள் பாஜக பேனரில் ஜெயித்தவங்களை நீங்கள் சேர்த்தா நாங்கள் கூட்டணி விட்டு வெளியேறோம்னு சொன்ன ஒரு சூழ்நிலையில் அவரால் விஜய்கால அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ இந்த 2 விஷயங்களும் வந்து விஜய்க்கு எதிராக எடப்பாடி காய் நகர்த்திட்டு போறதை நம்ம கண்கூடா பார்க்குறோம். இப்போ இவர் வந்து திருமாவளவனையோ ஐயுஎம்லையோ கொண்டு வர கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஈவன் அன்புமணிக்கு கொடுக்கல. இவருக்கான கோர் ஓட் பேங்கா பறையறையோ இல்லை தலித்து தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் முடிவு பண்ணிட்டாரா? அதுக்கான அரசியல் என்ன? அன்புமணி பாஜக அலையன்ஸ்ல இருக்காரு. ஸோ பாஜக அலையன்ஸ் தொடர்புடைய யாரும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாரு. அன்புமணி பார்த்தது நல்ல விஷயம்தான். அன்புமணியும் அதை விரும்பலை. இது வந்து இவங்க வந்து ஒரு மதசார்பற்ற கூட்டணி. ஏற்கனவே இது கூட அம்பேத்கர் புஸ்தக வெளியீட்டு விழா, உண்மையான காங்கிரஸ்காரங்க எங்க கூட தான் இருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் வந்து 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஸோ அதை அவங்க அதோட தொடர்ச்சியா காங்கிரஸையும் பிசிகாவையும் கையில் எடுக்கிறாங்க. காஸ்ட் கால்குலேஷன் இதுல எதுவும் இருக்கா அப்படிங்கறத நினைக்கிறேன். பறையர்களையும் கிறிஸ்தவர்களையும் பேக்கிங் கம்யூனிட்டியாக்க முயற்சி பண்றாங்க. ஓகே. ஏன்னா பெரும் சமூகங்களுக்கு பெருசா அமைச்சரவையில் இடம் கொடுக்கல, ஒரு வேற மாதிரியான டைமென்ஷன்ல அப்ரோச் பண்றாரு அப்படின்னு. இல்லை அது ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு எடுத்துக்கோங்க. ஓகே. யார் ஓட்டு போட்டிருக்காங்களோ அவங்க கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துங்க. பிராமின்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. 2 பிராமின்ஸ்க்கு அமைச்சர் கொடுத்துருக்காரு. ஓட்டு போட்டவங்க கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துடுங்க. அல்லது லாயலிஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துடுங்க.
அதுல கேஸ்ட் ஆங்கிள் பெருசா அப்ரோச் பண்ண பெருசாக அப்ரோச் பண்ணல காஸ்டாங்க. அவருக்கு வேண்டியவங்க மாஸ் பார்ட்டி, ஸ்ட்ரக்சர்ட் பார்ட்டியில் தான் அதை பார்க்கணும். மாஸ் பார்ட்டியில் அதை பார்த்துக்கிட்டு கிறிஸ்டின்ஸ் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் பேக்கிங் கம்யூனிட்டின்னு எடுக்கிறாங்க. ஆனா இப்ப பிராமின்ஸ் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஈவன் பிஜேபி மேல அதிருப்தியாகி விஜய் நோக்கி நகர்றாங்களா? பிராமின்ஸ் வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதாவுக்கு ஃபுல்லாக இருந்தாங்க. பிஜேபியில் ட்ரெடிஷ்னல் பிராமின்ஸ் இருக்காங்க, பிராமின்ஸ்ன்னு இருக்கல. பிஜேபியில் இருக்கிற பிராமின்ஸ்ன்னு இருக்கல. இந்துத்துவா, இந்த பண்பாடு, இந்த நாட்டின் கலாச்சாரம், இந்து தர்மம்னு இருக்காங்க. சனாதன தர்மம், இந்து தர்மம்னு இருக்காங்க. அவங்க பிராமின்ஸ்ன்னு பிஜேபியில் இருக்காங்கன்னு அவங்கள நம்ம பார்க்கணும். இப்போ வெளியே பார்க்குறவங்க அந்த பார்வையில் தான் பார்ப்பாங்க. இலகணேசன், ராமகோபாலன்ஜி எல்லாம் பாஜகவுக்கு வரும்போது இந்த கட்சிக்கு கவுன்சிலர் வரும்னு நினச்சாங்களா? இல்லைல்ல. அப்போ அவங்க வந்து ஒரு கமிட்டட் உணர்வில் தான் இருக்காங்களே தவிர அவங்க இந்த ஜாதிங்கிற உணர்வில் பாஜகவில் உள்ள பிராமணர்கள் இல்லை. நம்ம இவர் மயிலாப்பூரில் செய்தி தொடர்பாளர் இருக்கார் இல்லையா, செய்தி தொடர்பாளர் துணைத் தலைவராக இருக்கார்ல நாராயணன் திருப்பதி, காந்தி அண்ணன் கூட அப்பவே இருப்பார். அவர் எம்பி ஆயிரும், எம்எல்ஏ ஆயிரும், கவுன்சிலர் ஆயிரும்னு வந்தார். அவருக்கு இந்த ஐடியாலஜியில் கமிட் பண்ணிட்டு வந்தாரே தவிர பிராமணர் இன்னும் அந்த இது இன்னும் வரல. அந்த மாதிரி தான் இலகணேசன்ஜினாலும் சரி, ஹெச்ராஜானாலும் சரி, சிதம்பரத்தோட பெரிய உயரத்துக்கு போக வேண்டியவர் ஹெச்ராஜா. தென் ராமகோபாலன்ஜி அப்புறம் வந்த காலகட்டம், அவர் இன்ஜினியராக இருந்து இதை அர்ப்பணித்த காலகட்டமெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஐடியாலஜியில் உள்ள கமிட்மெண்டானே தவிர பிராமண சமுதாய கமிட்மெண்ட்டுங்கிற அந்த இடத்துக்குள்ள அவங்கள பார்க்க முடியாது. பிராமின் கம்யூனிட்டி வேற, பாஜகவில் கமிட்டடாக இருக்கக்கூடிய பிராமின்ஸ் வேற. இப்போ குருமூர்த்தி எடுத்தால் அவர் ஆர்எஸ்எஸ் ப்ளஸ் அவர் காமராஜ் தொண்டராட்டு காங்கிரஸ் ஓல இருந்து வந்தவர், ஒரு ஆண்டி இந்திரா அந்த மாதிரி ஒரு திராவிட இயக்கத்துக்கு எதிர்ங்கிற லெவலில் வர்றாங்க. அவங்கெல்லாம் பிராமின்ங்கிற ஆங்கிளுக்குள்ள கட்சிக்குள்ளே வந்தவங்கன்னு சொல்ல முடியாது. பிராமின் சமுதாயம் ஜெயலலிதாவுக்கு பேக் பண்ணாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறது வர. ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடிக்கு ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறதுல ஓசியில் போட விரும்பலை. அண்ணாமலையை ஹெவியாக பேக் பண்ணாங்க, மிக பெரிய அளவில் அண்ணாமலையை பேக் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இப்போ அவங்க நேஷனல் மைண்டடாக தான் அண்ணாமலையை பேக் பண்ணாங்க. இப்போ விஜய்க்கு அவங்க நல்லாவே ஓட்டு போட்டிருக்காங்க. அது தவறுன்னு நான் சொல்ல முடியாது, அவங்களோட முடிவு. அது 2 அமைச்சரை விஜய் கொடுத்துருக்காருன்னா அவர் பிராமின் அசிய கம்யூனிட்டியாக பார்த்து விஜய் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து அவங்களுக்கு பூஸ்ட் தான். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2 பிராமண அமைச்சர்னு. மற்ற பாஜகவில் உள்ள பிராமணர்கள் இந்த நாடு, இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் அதை காப்பாற்றணும்னு வரக்கூடிய பிராமணர்கள். அந்த நீங்கள் பிராமின்ஸ் ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி, ஒவ்வொரு ஜாதியிலையும் ஒவ்வொரு தன்மை கொண்டவங்க தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் அவங்க சோனியா கையில் நாடு போகக்கூடாதுன்னு நினச்ச பிராமணர்கள் தான் பாஜக பிராமணர்கள். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி சார். விஜய் தலைமையிலான தவேக கூட்டணியில வந்து திருமாவளவன் இணைஞ்சிருக்கிறாரு. எந்த பாயிண்ட்ல திருமாவளவன் அந்த முடிவை எடுத்ததா பாக்குறீங்க? காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்த பிறகு அதை மீறி என்னால் முடிவு எடுக்க முடியலங்கிறாரு. எனிவே அவங்களுக்கு வந்து அதிகாரம் முக்கியமானது, அம்பேத்கர் சொல்கிற மாதிரி. அந்த அதிகாரம் கிடைக்குது, அதில் அவங்க முடிவு எடுத்ததில் வந்து நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்களுக்கு அதில் ஆனஸ்டி இல்லை. எங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம், இந்த அதிகாரம் எங்களுக்கு கிடைக்குது, நாங்கள் எங்கள் கட்சிக்கு உள்ள அதிகாரம் கிடைக்கிறதுங்க ஒன்று பெரிய குதிரை கொம்பு. என்ன பாட்டாளி மக்கள் கட்சிக்கே இன்னைக்கு மாநில அதிகாரம் கிடைக்கல, மத்தியில் அதிகாரத்தில் வந்துட்டாரு. தலித் எழுமலம் வந்து இருந்தார், பொன்னுச்சாமி இருந்தார், என்டி சண்முகம் இருந்தார், வேலு இருந்தார், நம்ம நண்பர் மூர்த்தி இருந்தாப்புல, தென் அன்புமணி இருந்தாப்புல. எவ்வளோ அதிகாரம் மத்தியில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியால் 20-18 வந்தும் தமிழ்நாட்டுக்குள்ள அதிகாரத்துக்கு வர முடியல. சூழல் வர முடியாது, வரக்கூடாதுன்னா நான் சொல்லலை, சூழலில் வர முடியல. இவருக்கு வந்து 2 இருந்தும் அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருந்து அதை பயன்படுத்திக்கிட்டாரு. எடப்பாடி கரெக்டாக இருந்தால் இவர் சிஎம் ஆட்டே இருந்திருப்பார். சரி, இப்போ இவர் வன்னியரசு அமைச்சராக இருக்கிறாரு. அவங்களுக்கு வெற்றி தான் அது. அவங்களோட அரசியல் நோக்கத்துக்கு தலித் எம்பவர்மெண்ட் தானே அவங்க நோக்கம். அந்த நோக்கத்துக்கு அவங்களுக்கு வெற்றி தான் நான் பார்க்குறேன். பட் என்னன்னா, ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு வெற்றி பெற்று யாரை தோக்கடிச்சாங்களோ அந்த தொகுதியில் 2 தொகுதியில் அவங்கள்ட்ட போய் நிற்கிறாங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கல், அது ஒரு சர்க்கிள் தான், ஒரு வேல்யூ சிஸ்டத்துக்கு ஒரு சர்க்கிள் தான். வேல்யூ சிஸ்டம் இல்லை, இது நோ வேல்யூ சிஸ்டம் மாதிரி தான் இருக்குது. பட் அதிகாரத்துக்காக நாங்கள் போகிறோங்கிற இதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணால் அது நாம் வரவேற்போம். 8 அட்டவணை பிரிவு சகோதரர்கள் அமைச்சராகினதே ஒரு தலித் எம்பவர்மெண்ட், ஃபோர்ஸ் ஃபார் சேஞ்சா விஜய் நிற்கிறாரு. பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ், தாளக்கடப்பாரி தற்காப்பதே தர்மம்னு நம்ம கொள்கையாட்டை பல இடங்களில் பேசிட்டு இருக்கக்கூடிய நமக்கு வந்து இதை நம்ம பாராட்டி தான் தீரணும், வரவேற்று தான் தீரணும். அல்லது நம்ம we are not true to our
ஐடியாலஜி ஆர் பொலிட்டிக்கல் ஏம், நம்ம பொதுவாளி நோக்கம் சமூக நீதிங்கிறத நம்ம வந்திருக்கோம். அந்த சமூக நீதியை ஒருத்தர் கொடுக்கும்போது அவரோட வெற்றி நமக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம அவர் தனக்குள்ள அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை செய்கிறாரு. ஓகே, அதில் அவர் ஒரு கன்சால்டேட் பண்ண முயற்சி பண்ணுறாரு, பேக்கிங் கம்யூனிட்டியாக எடுக்கிறாருன்னு சொன்னால், எனிவே அட்டர்னி பிரிவு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே அது பாதிக்கும் இடத்துல ஒருத்தர் அதை பேக்கிங் கம்யூனிட்டியாக எடுக்கிறாருன்னா அதை நம்ம இதுவரை பேசின ட்ரூ டு அவர் ஐடியாலஜி அண்ட் அவர் நரேஷன் அண்ட் அவர் எஃபர்ட்ஸ் இன் பொலிட்டிக்ஸ் அதை நம்ம பாராட்டி தான் தீரணும். அந்த வகையில் நாம் திருமாவளவன் தரப்பினர் வன்னியரசு அமைச்சராக வரவேற்கும். பட் அது வேல்யூ சிஸ்டத்தில் வரல, நோ வேல்யூ சிஸ்டத்தில் தான் வரும். இப்போ திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ வந்து கடந்த காலங்களில் விஜயை கடுமையாக விமர்சிக்கலை. ஆனால் மாறா திருமாவளவன் வந்து விஜயை வந்து மிக கடுமையாக விமர்சிச்சாரு. RSS பெற்றெடுத்த குழந்தை அப்படிங்கிற அளவெல்லாம் ஹார்ஸாக விமர்சிச்சாரு. இப்படியான ஒரு எதிர்நிலையில இருந்து இப்போ அங்கே போகும்போது அது தொண்டர்களை கன்வின்ஸ் ஆகுமா விஜய் தரப்பு? RSS பெற்றெடுத்த குழந்தைங்கிறதும் பாஜக காலூனை பார்க்குதுங்கிறதும் பாஜக நுழைஞ்சிருங்கிறதும் போலி பொய் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு சாக்கு போக்குங்கிறது தான் இந்த இதுல இருந்து தெள்ள தெளிவாக தெரியுது. நான் உறுதியாக சொல்கிறேன், 2029 இதுவே மோடிக்கு ஒரு சிம்பதியை கொடுக்கும். எல்லாரும் ஒரு விஷயம் தங்கள் நன்மைக்காக, தங்கள் ஆதாயத்துக்காக, தங்கள் சுயநலத்துக்காக ஒரு அரசியல் முடிவு எடுக்கும்போது அதற்கு வந்து பாஜகவை பழி சொல்றதும், பாஜக வந்துடும் நுழைஞ்சிரும் அது இதுன்னு சொல்றதும், சனாதானம் அது இதுன்னு சொல்றதும் வந்து நிச்சயமா வந்து மோடிக்கு 29 மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 3 முறை வெற்றி பெற்ற பாஜக எதிர்ப்பு 4வது முறை திமுகவுக்கே கை கொடுக்கலங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சூழல் தங்களுடைய சந்தர்ப்பாத நிலைப்பாட்டுக்கு பாஜகவை குறை சொல்றது வந்து மக்கள் மத்தியில் மோடிக்கு ஒரு சிம்பதியை 29 ஏற்படுத்தும். இப்போ காங்கிரஸ் கட்சி பச்சை துரோகத்துக்கு பாஜகவை குறை சொல்றாங்க. நீ பண்றது பச்சை துரோகம். அப்போ நீ வந்து ராகுல் காந்தி தைரியமா விஜய்கிட்டே கூட்டணி போயிருக்கணும். ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு 5 பேரை கொண்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா அது துரோகம் இல்லாம என்ன? அந்த துரோகத்துக்கு மோடி பேரை சொல்லி ஒரு சப்பக்கட்டு சால் ஜாப்பு. அப்போ மக்கள் வந்து பார்த்துட்டு தானே இருப்பான். காங்கிரஸ் தன்னோட துரோக சிந்தனைக்கு மோடியை தேவையில்லாம குறை சொல்றாங்க. அது வந்து என்ன என்ன தப்பு பண்ணார் மோடி? அவங்களுக்கே ஒன்றும் பெருசாங்க இல்லை. அந்த இடத்துக்குள்ள அவங்களா சொல்லி சொல்லி உங்களுடைய தவறான முறைகேடான நடவடிக்கைகளுக்கு பாஜகவை சொல்றது வந்து இனிமேலும் மக்கள் மத்தியில் அவங்க தொடர்றது வந்து மோடிக்கு தான் ஒரு அனுதாபத்தை 29 கொடுக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அது இந்துக்கள் மத்தியில் அது வந்துடும். அவ யார் சொல்றா, எதற்கு சொல்றா, என்ன பின்னணியில் சொல்றாங்கும் போது ஒரு இந்து உணர்வு அந்த இடத்துக்குள்ள 29 வரும்னு தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் வந்து கடந்த 10 வருஷமாவே ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடிங்கிறது தான் மேஜர் அரசியலாக இருந்துச்சு. அதோட பெனிஃபிட்டை ஃபுல்லாக டிஎம்கே அண்ட் டிஎம்கே அலைன்ஸ் தான் அறுவடை பண்ணாங்க. இப்போ அதில் உள்ள எல்லா செக்யூலர் ஃபோர்ஸும் அப்படியே விஜயை நோக்கி போயிட்டாங்க. ஸோ இப்போ டிஎம்கேக்கு என்ன அரசியல் பண்ணுறதுங்கிறதுல ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இல்லை, திருமாவளவனே சொல்றாரு கூட்டணி கடைசி நேரத்தில் முடிவு பண்ணுவோன்னு. மீண்டும் அவங்க சனாதான எதிர்ப்புன்னு சொல்லி அந்த காங்கிரஸை துரோகம் பண்ணிட்டு போன காங்கிரஸை மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக பிடிக்க முடியுமா, சிதம்பரம் மூலமாக பிடிக்க முடியுமா, கார்த்திக் சிதம்பரம் மூலமாக பிடிக்க முடியுமாங்கிற அரசியலை தான் அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால தான் ஸ்டாலின் கூட்டணி கட்சிகள் அவங்கவுங்க முடிவு அவங்க நாளைக்கு வருவாங்க, அதனால இன்னைக்கு குறை சொல்லாண்டாங்கிற இதை வந்து ஆராசா இதுக்கு ஸ்டாலின் சொல்றாரு. காங்கிரஸ் இதில் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, யூபியில் ஸ்டாலின் தோத்தது மாதிரி அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கிட்ட தோக்க மாட்டார். காங்கிரஸை ஒன்றும் இல்லாமல் அகிலேஷ் யாதவ் பண்ணிடுவார். யோகி ஜெயிக்கலாம், யாரும் ஜெயிக்கலான்னு வைங்களேன். ஆனால் காங்கிரஸ் ஒன்றும் இல்லைன்னு அகிலேஷ் யாதவ் காட்டிடுவார். காங்கிரஸுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியான பூமிகார் பிராமின்ஸை இவரே வாய்ப்பு கொடுத்து காங்கிரஸை பூமிகார்ட்டையும் பிராமின்ட்டையும் காலி பண்ணிடுவார். காங்கிரஸ் வந்து எஸ்சி ஓட்டுகளுக்கு குறி வச்சு வரும்போது பொது தொகுதிகளில் எஸ்சி ஓட்டை போட்டு எஸ்சி கேண்டிடேட்டை போட்டு அகிலேஷ் யாதவ் குறி வச்சு அடிச்சிருவார். அப்போ ராகுல் காந்தி பிரியங்கா பாச்சா யூபியில் பலிக்கலன்னு வரும்போது காங்கிரஸுக்குள்ளே வந்து ராகுல் காந்திக்கு டிசிஷன்ஸ் வந்து விமர்சனத்துக்குள்ளாகும். அப்போ மல்லிகார்ஜுன கார்கே, சிதம்பரம் போன்றவங்களுக்கெல்லாம் அதிகமாகும். அந்த யூனிஃபைங் போல்ஸ் அந்த குடும்பம் தான், அதை மறுக்க வரல. அந்த குடும்பத்துக்கு கரங்கள் வலுவிழந்து செயலிழக்கும். அப்போ அந்த டைமில் திமுக முடிஞ்சா மல்லிகார்ஜுன கார்கே, கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறார்களா, திமுக பெரிய கட்சி, 2 தடவை நான் திமுக வச்சு தான் ஜெயித்தேன், அதை நன்றியோடு இருக்கணும்னு நன்றி கட்டவன்னு மாணிக் தாகூரை சொல்கிறார் பாருங்களா. அந்த இன்டெரக்டா நன்றி கட்டவர்கள்னு மாணிக் தாகூர் அடிக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து அப்போ கிளம்பும். ராகுல் வந்து பலகீனப்பட்டுட்டாருன்னா யூபியில், அப்போ
திமுகவுக்கு அந்த அலையன்ஸ் வாய்ப்பு வருதான்னு தான் அவங்க பாக்குறாங்க. ஆனா அவ்வளவு லேட்டா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் வைக்கிறது எப்படி கிரவுண்ட்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? எப்படி ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகலங்களாம் வேற விஷயங்க. அது நடக்கவே இல்லையே, அவங்க முயற்சி பண்றாங்கிறது நான் சொல்றேங்க. ஏன்னா இவ்வளவு வந்தபுறம் சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதி பேசுறாருன்னா நீங்க இப்படி பேசலாம். சனாதன தர்மம், இந்து தர்மம் நல்ல தர்மம், இந்த நாடு இந்த பண்பாடு அதன் கலாச்சாரத்தை காக்கக்கூடிய தர்மம் சனாதன தர்மம்னு பேசிக்கிட்டு நீங்க சனாதன தர்மம் உயரிய தர்மத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி அப்பாவி முஸ்லீம் வீடுகளை யூபியில இடிக்கிறீங்க, அது தவறு இல்லையான்னு ஒரு வார்த்தை சொன்னா பாஜக நோக்கி நகர்றாங்கன்னு அவங்களை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லையே, அதான் நம்ம பேச முடியும். இப்ப நம்ம மோடி ஸ்டாலினை போடுறாருன்னா எமர்ஜென்சி ஒரு முதலமைச்சர் மகங்கிறனால எமர்ஜென்சியில் ஸ்டாலின் கொடுமைப்படுத்தப்பட்டார். கைலமல்லன் அலை குமாரசாமி நாடார் சிவப்பு நாடு ஆசிரியர் ஃபர்ஸ்ட் புலனாய்வு பத்திரிகைன்னு சொல்லலாம். ஒரு நைசிட்டியோட தராசு ஷியாமண்ண பத்திரிகை வந்தாலும் அதற்கு முன்னாடி ஒரு புலனாய்வு பத்திரிகை நடத்தினவர். அவர் எமர்ஜென்சியில் கைது செய்யிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் அதே சிறையில் இருக்கும்போது ஸ்டாலினை எமர்ஜென்சியில் அடிக்கும்போது இவர் சிட்டிபாபு தடுப்பாராம். அப்போ இப்படி சொல்லுவாராம், தம்பி அடிக்காதீங்கன்னு ஸ்டாலின் மேல விட வேண்டிய அடியெல்லாம் தான் வாங்கி கொடுவாராம் சிட்டிபாபு. கலைஞருக்கு மகன் மேலங்கிற அந்த பாசம் பட்டுதெல்லாம் வாங்கிடுவார். நான் புரசுவாக்கத்தில் விளாளத்தூரில் இருந்தார் கைலமன்னன் அலேஸ் குமாரசாமி நாடார். எப்போ நான் பார்க்கும்போது அது சொல்லுவார், ஸ்டாலினை எமர்ஜென்சியில் குடும்பப்படுத்தினாங்க, சிட்டிபாபுவோட அந்த தியாகத்தை பெருசாக பேசுவார். மோடியும் அதை பெருசாக பேசுறாரு. ஒரு எமர்ஜென்சி வைத்த முதலமைச்சரின் மகன் என்பதனால் ஸ்டாலின் எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்டாரெல்லாம் பெருமையாக பேசுறாரு. இப்போ கூட பெங்களூர்ல பேசும்போது காங்கிரஸின் துரோகத்தை ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டே எதிர்த்து வந்த காங்கிரஸ், துரோகத்திலே உருவான காங்கிரஸ், ஸ்டாலினுக்கு பண்ண துரோகம், இந்திரா காந்தி பதவியை கலைஞர் காப்பாற்றி விட்டதுக்கு நன்றி கட்டத்தனத்தை காட்டினது. அதற்கு பிறகு 2004 9 எல்லாமே காங்கிரஸ் காப்பாற்றி விட்டது, ஈழ பிரச்சனைலாம் காப்பாற்றி விட்டது திமுகங்கிறத மோடி தெளிவாக பெங்களூர் கூட்டத்தில் பேசுறாரு. தென் அதே அகிலேஷ் யாதவுக்கு ஒரு ஐ ஓப்பனராட்டு இப்படி ஸ்டாலினுக்கு எதிராக பண்ண சதியை உங்களுக்கு எதிராக பண்ணிடுவாங்கிறதும் அகிலேஷ் யாதவுக்கு பேரசைட் ஒட்டுண்ணி காங்கிரஸ்ன்னு அதை சுட்டி காட்டுறாரு. ஆனால் ஸ்டாலின் சைட்ல இருந்து ப்ரோ மோடி ஆட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லையே. உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் சனாதன எதிர்ப்புன்னு தானே சொல்றாரு. ஸோ நம்ம என்ன பண்றாங்க என்ன மூவ் பண்றாங்கன்னு பார்த்தானு சொல்ல முடியும். ஓகே, அப்ப டிஎம்கே பிஜேபி நோக்கி நகர்றதுக்கு எந்த சிக்னலும் காட்டல, அவங்க அப்படியே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன். டிஎம்கே சிக்னல் காட்டல, இவங்க மனம் திருந்திய மைந்தர்களாட்டு திரும்பி வரமாட்டாங்களான்னு இந்த சிபிஎம் சிபிஐ அமைச்சரவையில் இல்லாதவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தான் திருமாவளவன் கூட்டணி எல்லாம் இன்னும் முடிவு பண்ணலன்னா பவர் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. ஸோ அதைத்தான் அவங்க நோக்கிட்டு இருக்கிறாங்க. அதே பாணியில தான் இவர் எடப்பாடி பழனிசாமி 20 சீட்டு காங்கிரஸுக்கு சவுக்கு சங்கர், திருநாக்கரசண்ணன் இவங்க மூலம்லாம் போய் நின்று 24 ஆஃபர் பண்ணார். மீண்டும் அதே ஆஃபரை காங்கிரஸுக்கு அதே ரூட்ல பண்ணக்கூடிய வேலையை யாருமே கேரள காங்கிரஸ் அமைச்சரவையை பாராட்டலன்னு 3 மணிக்கு 14:54 2 மணி 54 நிமிஷத்துக்கு ட்வீட் போடுறாரு. வேற யாரும் போடலைனாலும் நம்ம துண்டு போட்டு வச்சுக்கோன்னு ஒரு ட்வீட்டை போடுறாரு. தென் மேகதாது விஷயத்துல காங்கிரஸால தான் இந்த அரசே இருக்குன்னு காங்கிரஸை தூக்கி பேசுறாரு. மேகதாதுல அணைக்கட்டுறனால தமிழனுக்கு பாதிப்பை பற்றி எல்லாம் காவேரி பாதிப்பெல்லாம் சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ள பொலிட்டிக்கல் மெசேஜ் தாவேக்காங்கிறது காங்கிரஸ் கருணையில இருக்குன்னு காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறார். ஏற்கனவே 20 சீட்டு ஆஃபர் பண்ணவர். இவங்க டிவிக்கே பொறுத்தளவில் பாராளுமன்றத்தில் கூட்டணி, ராஜ்யசபாவில் கூட்டணி, தென் இவங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி ப்ளஸ் அமைச்சரவையில் பங்குன்னு அவங்க காங்கிரஸை விட்டுறக்கூடாதுன்னு அவங்க ஒரு பிடிக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு லெவலில் ஒன்றுமில்லாத காங்கிரஸுக்கு தான் டிவி கேட்ட டிமாண்டு. துரோகம் பண்ணிட்டு போனாலும் காங்கிரஸில் ராகுல் கை விழுந்துராதா, மல்லிகார்ஜுன கார்கே எழுந்திர மாட்டாரா, சிதம்பரத்துக்கு வேல்யூ வந்துடாதாங்கிறதுல காங்கிரஸ் மறைமுக டிமாண்டு திமுக கிட்ட. வெளிப்படையா 24ல் 20 சீட்டு ஆஃபர் பண்ணவர் இப்பவும் சீட்டு ஆஃபர் பண்ணலாங்கிற லெவல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் பண்றாரு. இது நமக்கு பிடிக்கல, ஏற்றுக்கொள்ள முடியல, இதை உடைக்கணுங்கிறதா நம்ம அரசியல் பண்ணணும். பட் யதார்த்தத்தை ஒத்துக்கொள்ளாம நம்ம அரசியல் பேசுறதுல அர்த்தம் இல்லை. அமளித்து மொழிக்கு மத்தியிலையும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? ஒரே ஒரு வேல்யூ, லிண்டன் யூனிவர்சிட்டியில அந்த காப்பர் சான்ஸ்கிரிட்ல உள்ள ராயராஜ சோழனோட காப்பர் இதை மோடி அதை கொண்டு வர்றதுக்கு மோடியை பாராட்டியிருக்காருல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி. அதற்கு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும், வேற வழி இல்லை. அவருக்கு நாம நன்றி தெரிவிக்கிற நிலைமையில தான் இருக்குது. அவர் நம்மளையும் பாராட்டிக்குவார்,
காங்கிரஸ் ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணிக்குவார். ஏன்னா அது அவர் இப்படி தான் செய்வார், நமக்கு தெரியும். தப்பு பண்ணது பாஜக தான். அண்ணாமலையே நீக்கிருக்க கூடாது, படித்து சொன்னோம், கூடாது, பண்ணாதீங்கன்னு சொன்னோம். பண்ணிக்கிட்டு இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே 5 தொகுதியிலையும் 3வது போயிட்டு, இங்கே ஊட்டியா அங்கே வந்து தாவேக்காவில் ஒரு இந்து கேண்டிடேட் போட்டால் ஜெயித்திருக்காது, ஒரு சீட்டு தான் ஜெயித்திருக்கு. ஏன் இலகணேசன் காலத்திலே 3% ஓட்டும் கருப்பு கூட்டு வேலாயுதம் கிருஷ்ணவ சமுதாயத்தை சேர்ந்தவர், ஒரு தியாக உணர்வு உள்ள ஒரு நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, இந்துத்துவாவுக்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் தியாகம் பண்ண ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் கருப்பு கூட்டு வேலாயுதம் பிள்ளை, கிருஷ்ணவே குரூப்புன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகும்போது அந்த காலகட்டத்துக்கு சரி தனிச்சு நின்னே 3 விழுக்காடு வாக்கு உண்டு. இப்போ கூட்டணி போய் தமிழிசை, நயினார், எல்லாருமே, நயினார்லாம் அதிமுக அமைச்சராக இருந்தவர், ஒரு எம்எல்ஏ தான் வந்திருக்கு, அது ஊட்டி பக்கத்தில் வந்திருக்கு. என்ன பெரிய 30 வருஷத்துக்குள்ள அந்த கட்சி என்னத்தை வளர்ந்துட்டு. மோடி பிரமிஷங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது மோடி ஒரு ஓபிசி, நீச்சின்னு இழிவாக பேசப்பட்ட ஜாதிய வன்மம் கொண்டவங்களால இழிவாக பேசப்பட்ட ஒரு பிரதமர், 3 முறை பிரதமராக இருக்கிறாரு, ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்குறாரு, அவர் ஊழலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறாரு. அந்த மாதிரி மோடி பிரதமருங்கிற இதுக்கு ஒரு வேல்யூ இங்கே இருக்கே தவிர பாஜகவுக்கு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து வேல்யூங்கிறதெல்லாம் வந்து பழைய இலகணேசன் காலத்துக்கு புறப்பட்ட இடத்துக்கே அது போயிட்டு. திமுக வந்து பிஜேபியை நோக்கி நகரலன்னு சொல்றீங்க. பேரலா பிஜேபி வந்து இமீடியட்டா வந்து இடியை விட்டு செந்தில் பாலாஜி, KN நேரு எல்லாரும் மேல உள்ள கேஸை தூசி தட்டுறாங்க. அப்போ பிஜேபியும் வந்து இந்த கேப்ல டிஎம்கேவை நல்லா ஐசோலேட் பண்ணணும், இல்லை வீக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறாங்களா? இது கண்டினியூயிங் ப்ராசஸ். மோடி வந்து ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து பேசிட்டாரு. பெங்களூர்ல கொடுத்தபடி மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து பேசிட்டாரு. அதை நான் வரவேற்கிறேன். அது காங்கிரஸை வீக் பண்றதுக்காக தானே ஸ்டாலினை பிரைஸ் பண்ணது அந்த இடம். இவர் சனாதான எதிர்ப்புன்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறத வர அதுதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்க வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு தான் ஓட்டு இருக்கு, அதுக்கு தான் முக்கியத்துவங்கிறதுல 3 பேர் ஓடுறாங்க. விஜய், திமுக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தென் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அது கொஞ்சம் பரவாயில்ல. மோடியை அந்த ராயராஜ சோழன் செப்புப்பட்டை விவகாரத்தில் பாராட்டியிருக்கிறார். ஆனால் டிஎம்கே அந்த எதிர்ப்பு மனநிலையில் அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்க திரும்ப இதே அலைன்ஸை தான் திரும்ப கொண்டு வரதுக்கு டிஎம்கே முயற்சி பண்ணுவாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 3 வருஷம் இருக்குது. ஓகே, சிதம்பரம் ஏதாவது பண்ணிட மாட்டாரா? ராகுல் காந்தி மண்ணா போயிட மாட்டாரா? எல்லாத்துக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு, நமக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு, அதில் இல்லைன்னு சொல்ல வரல. அகிலேஷ் யாதவ் ராகுல ஸ்டாலின் மாதிரி ஏமாறாம நச்சு ஒண்ணும் இல்லாம பிரியங்காவையும் ராகுலையும் தூரத்துக்கு போட்ட மாட்டாருங்க. எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது. ஏன்னா இவங்க ஸ்டாலினுக்கு பண்ணதான் அகிலேஷுக்கு பண்ணதுக்கு முயற்சி பண்றாங்க. அகிலேஷ் சுதாரிச்சுக்கிட்டாரு, பண்ண மாட்டாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி இவங்களுக்கு செல்வாக்கு, ராகுல் காந்திக்கு செல்வாக்கு குறைஞ்சதுன்னா மல்லிகார்ஜுன கார்கே கை ஓங்கும். அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் கூட்டணி 2 தடவை வெற்றி பெற்ற கூட்டணின்னு சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் சொல்றாருல, அதை பிடிச்சிட முடியாதான்னு 4 இருக்குன்னு அதுக்குள்ளதான் ஓடுறாங்க. இப்போ திருச்சி இடைத்தேர்தலில் வந்து ஸ்டாலின் நிற்கணும்னு அங்கங்க கோரிக்கைகள் வருது. உண்மையிலே ஸ்டாலினுக்கு அந்த ஐடியா இருக்கா, இல்லை அது ஒரு ஹை ரிஸ்காக தான் அமையுமா? அது ஸ்டாலின் அங்கே இருக்கிறது ரிஸ்க்குன்னு நான் நினைக்கல. இன்னைக்கு ஸ்டாலின் அங்கே நிற்பாருங்கிறது தான் திருமாவளவன் அமைச்சராகிறதைய கூட தடுத்திருக்குமோன்னு எனக்கு ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு. திருமாவளவன் நின்னாலும் ஸ்டாலின் நிற்பாரு. தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பொலிட்டிக்ஸ்ங்கிற கருத்தை நான் முன் வச்சேன். ஸ்டாலின் தான் அதில் முடிவெடுக்கணும். அப்படியே ஒரு நிற்கும் போது நின்று 50 விழுக்காடு ஓட்டு ஒரு லீடராக தாண்டி வந்துட்டாருன்னா அது வந்து இந்த ஸ்டாலினை விட்டு விலகி போனவங்களுக்கும் பெருத்த அடியாக இருக்கும். அவங்க கூட்டணி நம்ம ஸ்டாலினை நோக்கி போகலாமான்னு நினைப்பாங்க. ஸோ அது ரிசல்ட் தான் சொல்லணும். நான் நாட் ரஷிங் டு எனி கன்க்ளூஷன். தாவேக்காவும் அவங்களுக்கு வந்து விஜய் 50க்கு மேலே எடுத்துட்டாரு. அந்த பகுதியில் ஒரு 42 விழுக்காடு வாக்கு வர வந்திருக்காங்க தாவேக்கா. அவங்களும் எப்படியும் வெற்றி பெற்றுங்கிறதுல நிற்பாங்க. பட் ஆளுங்கட்சி அதிகார பலம் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அதை உடைச்சதுல அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா தூத்துக்குடி கீதா ஜீவன் தோக்குறாங்க, கோயில்பட்டி கருணாநிதி சாதாரண கேண்டிடேட் ஜெயிக்கிறாருன்னு சொன்னால் அந்த அதிகாரம் பணபலத்தை உடைச்சதுல தாவேக்காவுக்கும் பெரிய பங்கு இருக்குது. அப்போ ஸ்டாலினுக்கு ஒரு சிம்பதி ஃபேக்டரில் வந்து நின்று அவர் ஒரு விஜய் பொது தேர்தலில் ஜெயித்த மாதிரி இடைத்தேர்தலில் ஸ்டாலின் ஜெயித்துட்டாருன்னா என்டையர் ரிசல்ட்டே வந்து ஒரு ஒன் டைம் மேட்டருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதெல்லாம் ஸ்டாலின் கையில் தான் இருக்கு. ஆனா ஒருவேளை தோக்கும் பட்சத்தில் அவரோட தலைமைக்கான விஷயம் என்னை பொறுத்தவரை தோக்குறதுல ஒன்றும் இதுன்னு நான் நினைக்கல. இல்ல சார், அகைன் இப்போ கொளத்தூர்ல தோத்ததே இதெல்லாம் சென்டிமெண்டா வெட்டியா பேசிட்டு இருக்கவங்க தோத்துட்டாங்கிறது. களத்துல நிற்கிறதே பெருமைங்க. களத்துல நின்று வெற்றி பெற்றா மிகப்பெரிய சாதனை. அது ஸ்டாலின் தான் முடிவு பண்ணணும். நான் வந்து ஸ்டாலினுக்கு முடிவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் நான் ஒன்றும் பேசலை. அவங்க கட்சியில அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு,
தம்பி அன்பில் மகேஷ் சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ அந்த இடம் ஸ்டாலின் முடிவு பண்ண வேண்டிய இடம். பட் ஸ்டாலின் நிற்பாரா நிற்க மாட்டாராங்கிறத அப்படி ஒரு வாதத்துக்கு விடுறாரு. அது ஸ்டாலின்னா என்ன கேண்டிடேட் போடுறது, நிக்கலன்னா என்ன கேண்டிடேட் போடுறதுங்கிறதுல இவங்களும் தாவேகா சைடும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நிற்கிறது கரெக்டு, நின்று ஜெயித்துட்டா இந்த ஜெனரல் எலெக்ஷன் ட்ரெண்டே வந்து ஒரு ஒன் டைம் மேட்டர் தான், ஒன் டைம் ஒன்றரை தாங்கிற ஒரு தோற்றத்தை ஸ்டாலினால் கொடுக்க முடியும். இல்லை தாவேக்கா அங்கே 50 விழுக்காடு மேலே எடுத்துட்டாங்கன்னா கூட்டணி சேர்த்துட்டாங்க, எடுத்த ஓட்டை டிசிபேட் ஆகாமல் கன்சால்டேட் பண்ணிட்டாங்க, அவங்களோட நிரந்தர வாக்கு வங்கி அது வருதுங்கிற அந்த தோற்றம் கிடைக்கும். இந்த இடத்துல ஸ்டாலின் என்ன முடிவெடுத்து இதை இந்த சூழலை மாற்றி அமைக்க போறாருங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். இப்போ ஸ்டாலின் மேலேயோ இல்லை டிஎம்கே மேலேயோ ஒரு எம்பத்தி கிரியேட் ஆயிருக்கா? நீங்க எப்படி? கண்டிப்பா சிம்பதி இருக்கு. ஓகே, கண்டிப்பா சிம்பதி இருக்கு. அந்த சிம்பதியை அவங்க என்கேஷ் பண்ணிட்டாங்கன்னா பார்லிமெண்ட் சட்டமன்ற எலெக்ஷனை அன்டு பண்ண மாதிரி ஆயிரும். இல்லை விஜய் தரப்பு 50 விழுக்காடுக்கு மேலே அங்கே எடுத்து விஜய் பிரச்சாரத்தில் எடுத்துட்டாங்கன்னா சட்டமன்ற எலெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணி கன்சால்டேட் பண்ணதாட்டாகும். இதுதான் திமுகவுக்கு முன்னாடி உள்ள அந்த பிரச்சனை. உங்களுக்கு எதுவும் கெஸ் இருக்கா? இது விஜய்க்கு நடந்தது ஒன் டைம் ஒன்றா இல்ல நான் விஜய் பற்றி ப்ரெடிக்ட் பண்ணி தப்பானதுனால நான் ப்ரெடிக்ட் பண்ண விரும்பல. பாசிபிலிட்டிஸே சொல்றேன். இப்படி நடந்தா இப்படி அர்த்தம், இப்படி நடந்தா இப்படி அர்த்தம். ஸ்டாலின் நின்று ஒரு 50 விழுக்காடுக்கு மேல எடுத்தாருன்னா அது ஏதோ ஒரு சூழ்நிலையில திமுக தோத்துட்டு மீண்டும் அவங்க திமுக எழுப்பி வந்துட்டாங்கிறது திமுகவுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். இல்லை மீண்டும் அவங்க 50 விழுக்காடுக்கு மேல எடுத்தாருன்னா அவங்க கெயின்ஸை கன்சால்டேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ரிசல்ட்டை பொறுத்து அதை பேசிக்கலாம். அப்போ டிவிக்கு அமைச்சரவையில் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸான அமைச்சர்களாக தான் இருக்கிறாங்க. அது நம்ம புதிய வரக்கூடியவங்கள்ட்ட சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நாப்பழக்கம் நடக்கிற குழந்தை விழுந்து எழுந்து தான் நடக்கும். அது நம்ம குறை சொல்ல முடியாது. அப்படின்னா இப்போ அந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி அது அந்த மாதிரியான விஷயம் கிரியேட் ஆக இல்லை, மக்கள் மத்தியில் அதை ஒரு கம்பாஷனேட்டாக தான் பார்ப்பாங்க. புதியவர்கள் வந்தால் மக்கள் அதை கொஞ்சம் பரிவோடு தான் பார்ப்பாங்க. பொதுவாக மக்கள் அதை பரிவோடு. இல்லை, இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது, திருச்சியில் பெரிய போராட்டம் நடக்குது, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சரியான ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் இல்லை. அது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு கோபத்தை இம்மீடியட்டாக கிரியேட் பண்ணும். இது நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்போது என்ன சொன்னனோ அதே தான் இப்பவும் சொல்றேன். இல்லை, ஆனால் அவங்ககிட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சுல. விஜய்கிட்ட அந்த விஷயம் மிஸ் ஆகுது. அவர் எல்லா டைமே ஈவன் கரூர் இல்லை, அதான் அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினும் அந்த அறிக்கை தான் கொடுத்துருக்கிறாரு. இப்போ சட்ட ஒழுங்குல அதிக கவனம் செலுத்தணுங்கிறத எதிர்கட்சி செயலர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. அவரும் களத்துக்குள்ளே வந்து டெய்லி அறிக்கை அதுங்கிற மாதிரி களத்துக்குள்ளே நிற்பாருன்னு தான் தெரியுது. கொஞ்சம் சாஃப்டான வேர்ட்ஸில் தேவையான ஒரு இதை தான் அறிக்கை கொடுத்துருக்காரு. சீமான் வந்து 8000 தனியாருக்கு ஹாஸ்பிட்டல் கொடுக்கக்கூடாதுன்னு அவரும் களத்துக்குள்ள வராரு. இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் எடப்பாடி ஒரு மாதிரி ஹார்ஷா அடிக்கிறாரோ. எடப்பாடி வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக அடிக்கிறாரு. அவரு காங்கிரஸை எப்படியாவது ஸ்டாலின் இவர்கிட்ட விஜய் இது ஸ்டாலின்ட்ட இருக்கும்போது 20 சீட்டு கொடுத்து தட்டி தூக்கலான்னு நினைச்சு ஏமாந்தார். 24ல் ஸ்டாலின்ட்ட 10 சீட்டையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. மல்லிகார்ஜுன கார்கே அதுக்கு முக்கிய காரணம். இப்போ அதிக சீட்டு கொடுத்து காங்கிரஸை ஃபைனலாக தூக்கிடலாங்கிறது தான் அவருக்கு நோக்கமாக இருக்குது. காங்கிரஸ் வந்து 90% விஜய் கூட தான் இருக்கிறாங்க, அதை நான் மறுக்க வரல. பட் அவர் அதிக சீட்டு கொடுத்து தட்டி தூக்கிடலாங்கிற நோக்கத்தில் அவர் செயல்படுறாரு. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிற செஷன் அப்போ வந்து எல்லா அலைன்ஸும் வந்து டிஎம்கேக்கு சார்பாக இருந்தாங்க. பிரேமலதா விஜய் போட்டு வாங்கினாங்க, வன்னியரசு போட்டு வாங்கினாங்க. இப்போ எல்லாரும் அணி மாறினதுனால இப்போ உதயநிதிக்கோ இல்லை டிஎம்கே எம்எல்ஏஸ்க்கோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போல்டாக சட்டசபையில் பெர்ஃபார்ம் பண்ணால் அது ஷைன் பண்ண தான் முடியும். இல்லை, நண்பர்களாக இருந்தவங்களே எதிர்த்தரப்பில் என்ன சதீஷனை பண்ணி மேலே வரல. ஸோ விஜய் கவர்மெண்ட் 108 மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கிறது வர உதயநிதி ஸ்டாலின் வந்து சட்டசபையில் ஸ்கோர் பண்ணுவார். அந்த வீக்னஸை சுட்டி காட்டுவார். எடப்பாடி அதே வீக்னஸை தான் சுட்டி காட்டுறாரு. காங்கிரஸ் தேவையில் இருக்கக்கூடிய அமைச்சரவைங்கிறாரு. ஸோ இது ஒரு வீக்னஸ் இருக்கிறத வந்து அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமினாலும் சரி, தமிழக அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினாலும் சரி, முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக சரியாக தான் பயன்படுத்துவாங்க. அதில் அவங்க ஸ்கோர் பண்ணதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய இது வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு பிறகு ஹெக்டே மாதிரியோ என்டிஆர் மாதிரியோ டிசொல்யூஷன் பண்ணிக்கிட்டு தனி மெஜாரிட்டிக்கு போகிறது தான் விஜய்க்கு இமேஜை காப்பாற்றும், முதல்வருக்கு இமேஜை காப்பாற்றுங்கிறது என்னோட பார்வை. அதனால் இந்த 25 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறது சொல்கிறீங்களா? புரியல. டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுங்கிற விஷயம் வந்து அதில்
வாதி வந்து எடப்பாடி பழனிசாமி தானே. ஓகே. நான் சொல்றது ஹெக்டே என்டிஆர் வந்து மீண்டும் ஃப்ரெஷ் எலெக்ஷனுக்கு போனது மாதிரி கவர்மெண்டே இது பண்ணி டிசால்வ் பண்ணிட்டு இவர் முதல்வர் ஃபுல் பிளட்ஜ்டு முதல்வர். ஓகே. அவரு ஒரு 6-7 மாசத்துக்கு பிறகு நான் தனி மெஜாரிட்டி எனக்கு இல்லைங்கிறத முன்னாள் முதலமைச்சர் கிண்டல் பண்றாரு, எதிர்க்கட்சி தலைவர் கிண்டல் பண்றாரு, மக்கள் என் கூட தான் இருக்கிறாங்கிறத நான் நிரூபிக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தனி மெஜாரிட்டி வரக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு திருச்சி கிழக்கில் பெரிய வெற்றிக்கு பிறகு ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு அவர் போனாதான் இந்த எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் காங்கிரஸ் தேவையில் இருக்கிறீங்க அந்த விமர்சனத்திலையும் நீங்கள் பதவிக்காக கவர்னர்கிட்ட நடையா நடந்தீங்கிற உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்திலிருந்து முதல்வர் தப்ப முடியும். அவருக்கு இமேஜ் வந்து பாதுகாக்கப்படும், அல்லது அவருக்கு இமேஜ் வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.